test brings you the biggest breakthrough. ஒரு பெரிய சோதனை தான் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும். If you guys are looking for a big breakthrough, everybody, pastor, I'm praying for a breakthrough, I'm praying for a breakthrough, na, remember you're also asking for a test. புரியுதா? You know who is a good teacher? ஒரு நல்ல ஆசிரியர் யாருன்னா, a good teacher will never remove the test from you. A good teacher will never encourage you to skip the test. ஒரு நல்ல ஆசாரியர் உன்னுடைய தேர்வை விட்டுற சொல்ல மாட்டா. A good teacher prepares you for the test. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. That's what a good teacher is. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு சிறந்த ஆசாரியர், we have a great teacher, and the great teacher will never say, whenever we say Lord take this away, take this away, take this away, na, you are asking God to skip the test. புரியுதா? ஆண்டவர் இதை எடுத்துருங்க, ஆண்டவர் இந்த புயலை எடுத்துருங்கன்னா அவர் சொல்றார், எப்போ நீ பாஸ் ஆவ, எப்போ நீ அடுத்த கட்டத்துக்கு போவ, எப்போ உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கனா, you cannot skip the test. The teacher prepares you for the big test. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. அல்ல சிலர் எப்படின்னாங்க, கடைசி நேரத்தில் படிக்கிற மாதிரி எப்படி கடைசி நேரத்தில் எல்லா போர்ஷனையும் சேர்த்து வச்சுனா ஐயோன்னுவாங்க. பட் தென் God prepares you for the big test, for the big exam. புரியுதா? சிலர்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணேங்கிறீங்க, பிரச்சனை நேரத்தில் ஜெபம் பண்ணலையா? இல்லை ராஜா, அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணியாச்சு. ஆண்டவர் அதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டே வந்துட்டாரு. புரியுதா? அன்னைக்கு தான் நான் பிரச்சனை, அன்னைக்கு தான் ஜெபம் பண்ணி அன்னைக்கு காரியம் சாதிப்பேன்னா ஒன்றும் ஆகாது. யோசிச்சு பாருங்களேன். ஐ டிட் ஸ்கை டைவிங், ரைட்? ஓகே, யூ கைஸ் ஷுட் ட்ரை. ஹார்ட் பேஷண்ட்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ட்ரை பண்ண. ஸ்கை டைவிங் ஐ ட்ரை. நம்மளுக்கு எல்லாம் ஒன்று ஞாபகம் தெரியுமா? இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்டா அந்த நேரத்தில் அவர் ஏதாவது பண்ணுவார்னு. ஐயா, அந்த ஸ்கை டைவிங் பண்ணும் போது தான் தெரியுது, நீ இயேசு வேணும் கூப்பிட முடியல, இயேசு வேணும் நினைக்க முடியல, ஒன்றும் நடக்காது. குதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாவ மன்னிப்பும் நான் கேட்டேன், ஆண்டவரே, பிகாஸ் அந்த நேரத்தில் உனக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ காட் ஆக்சுவலி prepares you for the test ahead. Before I jumped, இந்த ஆள் என்ன உட்காந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணுறான், இப்படி நில்லு, இப்படி பிடிச்சிக்கணும், அப்படி பிடிச்சிக்கணும்னு. யோசிச்சு பாருங்க, குதிக்கிற நேரத்தில் எனக்கு சொன்ன ஏதாவது காது கேட்கும்? No. So this, whatever you're going through in your life, God is actually preparing you for the big test before the big breakthrough. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் ஆயத்த, he is preparing me for the big test. 1 Samuel chapter 30. What is the background? என்ன பேக்ரவுண்ட்னா, தாவீது ஜிக்லாக்ல வீடு கொடுத்து செட்டில் ஆகிறான். David is getting settled in Ziklag. ஓகே, என்னன்னா Saul is chasing him. கடைசி அவர் எங்க போறாருன்னா, he goes to the Philistine king. போகும்போதே எல்லாம் பயப்படுறானுங்க, ஏன்னா நம்மால் கோலியாத்தை போட்டு தொலைந்த இவர் தான்ப்பா, he is the guy who killed Goliath, he is coming to us, careful. ஸோ இருந்தாலும் அந்த கிங் வந்து ஆஷிஷ் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இடம் கொடுக்குறாரு. he says, பாஸ் எங்க கூட நீ தங்க முடியாது, stay in Ziklag. Okay, now David has a few people with him. our team யாரு, டீம் கைஸ்லாம் சூப்பர் ஆளுங்க, எல்லாம் ரிஜெக்டட், யூஸ்லெஸ். சரியா? நம்மளே நொந்து போய் நூடுல்ஸ் ஆகிறோம். வருவனாவது நல்லா வருவானா? வருவனா அப்படிதான். ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, see the problem is, previous 3 chapters முன்னாடி போனீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, he along with this team goes and raids the Amalekites எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துடுறாரு இவர். ஸோ ரிட்டர்னா இவர் வெளில போயிருக்கும் போது they all come back. Ziklagல 1 Samuel chapter 30, they all come back one day. Okay, first verse வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அமலேக்கே தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து, அதாவது they burnt the house, they completely destroyed the place, they took his children and took his wives, plural. ஓகே, ஒருவேளை டேவிட் ப்ரே பண்ணியிருந்தாரான்னு தெரியல, took his wives, போயிட்டாங்க, wives போயிட்டாங்க, கூட பிள்ளைங்களும் போயிட்டாங்க. ஓகே, now my first point for today is, the test comes when you're in pain. The actual test in our life comes when we are in pain, not when we are all ஜிம்முக்கு போயிட்டு ஃபுல்லாக பைசப்ஸ் டம்பிள்ஸ்லாம் வச்சுட்டு ஃபுல் ஸ்ட்ராங்காக நெஞ்சு நிமித்தின்னு வெளில வரும்போது டெஸ்ட் வராது. The test comes when you're in fever. புரியுதா? When you're going through a tough time, the test is not even this. Test என்னது? not the loss. அவன் எல்லாம் வீடெல்லாம் எரிஞ்சு போய் ஒய்ஃபு தூக்கின்னு போது தான் டெஸ்ட் இல்லை. இந்த டெஸ்ட் என்னன்னா, கூட இருக்கிறானுங்க பார்த்தீங்களா அவனுங்க, the people who are with him, you know what they do? வாசிங்க 6 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் மித்தம் மனசிலாக்கியத்தினாலே அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அதாவது என்ன பண்ணாங்க, அவரை கல்லடிக்கணுமா? பாருங்க,
அவர் பெயின்ல இருக்கிறாரா, he understands others are also in pain. இவனுங்களுக்கு தான் தாவீது ஷெல்டர் கொடுத்து சோறு போட்டுனுக்கிறாரு, ரைட்? And the guys whom you love and the guys whom you give shelter, they are the ones கையில் என்ன திரும்பானுங்க, கல் எடுத்துன்னு. See, there are times பாருங்க, they cry till they have no strength. ஆனா when you go through in a pain, பிரச்சனையில போகும்போது தான் இன்னொரு பிரச்சனை வரும். பார்த்துக்கிறீங்களா? நம்மளே ஆஃபீஸ்க்கு லேட்டுன்னு கிளம்பும் போது என்ன ஆகும், அந்த டைமில் டிராஃபிக்காக இருக்கும், இல்லை காரு பஞ்சர் ஆகும், சரியா? நம்ம போகிற ரூட்டில் தான் ஏதாவது ஆகும், அன்னைக்குன்னு மழை பெய்யும், போகும்போது தான் தடிக்கி விழுவோம், நிறைய விஷயம் ஆகும். சல்வார் மாட்டிக்கும், ஏதாவது துப்பட்டா எங்கேயாவது மாட்டி கிளியும், இல்லை நம்மளே கிழிப்போம், அது வேறு விஷயம், ரைட்? When something goes wrong, we have more pain and more issues coming through, and the pain inge was one is already lost something, and the worst pain is when the people around you, the people whom you taken care, நீ பார்த்துக்கிற ஆட்களை turning against you. So if this happens, you need to understand, boss, you are in the test, and don't ever think நீ சந்தோஷமா ஜாலியா இன்னைக்கு ஜோம் பண்ணி கத்த நிறைய பேசின பிறகு டெஸ்ட் வரும், சான்ஸே இல்லை. நீ வலியில் இருக்கும்போது தான் இன்னும் the real test comes when you're in pain. No matter what test you're going through in life today, and the test you are exhausted, you are in pain, or you are tired, or people are against you, don't worry. The biggest test will give you the biggest breakthrough.